விண்வெளி ஆராய்ச்சி தொடங்கியதில் இருந்து மார்ச் 2023 வரை சுமார் 72 பெண்கள் விண்வெளியில் பறந்திருப்பதாக நாசாவின் ஆய்வறிக்கை கூறுகிறது. இதில் 44 பேர் பெண்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் பயணக்குழு உறுப்பினர்களாக இருந்தவர்கள். விண்வெளி விமானத்தில் பணியாற்றியவர்கள், மைய இயக்குநர்கள், மேலாளர்கள், விமான இயக்குநர்கள் என 44 பெண்களும் பல்வேறு பணிகளை செய்து வந்தவர்கள். அந்த வரிசையில் தற்போது இலங்கையின் பெண்ணொருவர் உருவகப்படுத்தப்பட்ட செவ்வாய் பயணக்குழுவில் இணைக்கப்பட்டுள்ளார். இவை தொடர்பான தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நிகழ்த்த வந்தோம் என்று பாரதி அன்று பாடினார். இன்றைய பெண்கள் பாரினில் மட்டுமன்றி மற்றைய கிரகங்களுக்கு சென்றும் சாதனை படைக்கின்றார்கள். 1963 முதன்முறையாக வலண்டினா தெதஸ்கோவா என்ற ரஷ்ய பெண்மணி தனது 26வது வயதிலே விண்ணில் பறந்து சாதனை நிகழ்த்தி காட்டினார். தொடர்ந்து விண்வெளிக்கு சென்ற சுமார் 500க்கும் மேற்பட்ட விண்வெளி பயணங்களில் வீராங்கனைகள் ஏராளமானோரும் இந்த சாதனையில் ஈடுபட்டிருந்தனர். ஸ்வெட்லேனா சாவிட்ஸ்கி, சாலி ரைட், கிறிஸ்டா மக்லிப்ஸ், மேஜி மிஷன், ஐலின் ஹாலின்ஸ், இந்திய வீராங்கனையான கல்பனா சவுலா, பெக்கி விட்சன், கிறிஸ்டினா கோச், ரெஷிகா மேயர், கேட் ரூபின்ஸ் போன்றோர் செய்த சாதனைகள் வியப்பூட்டுபவை, பிரமிக்க வைப்பவை. இவ்வாறானவர்களின் வரிசையில் தற்போது செவ்வாய் கிரகத்திற்கான உருவகப்படுத்தப்பட்ட செவ்வாய் பயணத்திற்கான குழுவில் இலங்கையர் ஒருவரையும் அமெரிக்க விண்வெளி மையமான நாசா இணைத்திருக்கிறது. ஹஸ்டனில் உள்ள நாசாவின் ஜோன்சன் விண்வெளி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள செவ்வாய் கிரகத்திற்கான உருவகத்திற்குள் வாழ்தல் மற்றும் பணிகளில் பங்கேற்க ஒரு இலங்கையர் உட்பட 4 தன்னார்வலர்களை கொண்ட புதிய குழுவை நாசா தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த பட்டியலில் இலங்கையர் ஒருவரும் அதுவும் பெண்ணொருவர் தெரிவு செய்யப்பட்டமை மிகவும் போற்றத்தக்க ஒரு விடயமாகும். இதன்படி ஜோன்சன் லீ, ஸ்டெபானி நவரோ, ஷெரீப் அல் ரொமைதி மற்றும் இலங்கையரான பியூமி விஜயசேகர ஆகியோர் எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாசாவின் மனித ஆய்வு ஆராய்ச்சி அமைப்பில் நுழையவிருக்கிறார்கள். உள்ளே நுழைந்தவுடன் இந்த குழுவினர் 45 நாட்கள் விண்வெளி வீரர்களைப் போல வாழ்ந்து பணிகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஜூன் 24ஆம் தேதி பூமிக்கு திரும்பிய வகையில் குறித்த உருவகத்தை விட்டு வெளியேறுவார்கள். விண்வெளி வீரர்களை சந்திரன், செவ்வாய் மற்றும் அதற்கு அப்பால் ஆழமான விண்வெளி பயணங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களை எவ்வாறு தனிமைப்படுத்துதல், அடைப்பு மற்றும் தொலைதூர நிலைமைகளுக்கு மாற்றி அமைத்துக் கொள்வது என்பதை நாசா ஆய்வு மையம் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குவதன் ஊடாக உதவுகிறது. இந்த நிலையில் குறித்த ஆய்வில் பங்கேற்கும் இலங்கையரான பியூமி விஜயசேகர கலிபோர்னியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கில் உள்ள நாசா எமெக்ஸ் ஆராய்ச்சி மையத்தின் உள்ளக கதிர்வீச்சு உயிரியல் இயற்பியல் ஆய்வகத்தின் முதுகலை ஆராய்ச்சி விஞ்ஞானி பட்டம் பெற்றவராவார். சென்டியாகோவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உயிர் மருத்துவ பொறியியலில் தனது இளங்கலை பட்டத்தினையும், பென்னில் உள்ள விட்ஸ்பெர்கில் உள்ள கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தின் உயிரியல் மருத்துவ பொறியியல் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளார். இவ்வாறாக இலங்கை பெண்ணொருவர் நாசாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உருவகப்படுத்தப்பட்ட செவ்வாய் பயணத்திற்கான குழுவில் இணைக்கப்பட்டுள்ளமை பெருமைக்குரிய விடயம் என்பதோடு அவர் மேலும் பல சாதனைகள் படைக்க எமது வாழ்த்துக்கள். முன்பிருந்த அடிமைத்தனங்களை எல்லாம் என்று பெரும்பாலும் ஒழிய மிக முக்கியமான ஒரு காரணம் கல்வி அறிவு. ஆக இன்று உள்ள அடிமைத்தனமும் அடக்குமுறையும் வன்முறையும் ஒழிய வேண்டும் எனின் கல்வியே பெண்களின் ஆயுதங்களாக இருக்க வேண்டும். இதற்கு நம்முடைய தற்போதைய கல்வி போதாமையாக இருக்கிறது. ஆக இங்கு இன்னும் கல்வி மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதே காலத்தின் தேவை.